ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட மகான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் நலமும் சுகமும் அள்ளித்தரும் 4ஆம் பாவம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தால், எந்த கிரகம் இருந்தால் சுகத்தை அள்ளித்தரும் பாவகமாக அது அமையும் என்பது சார்ந்த தகவலை இந்த காணொலியில் பார்ப்போம். வாருங்கள். 4ஆம் பாவம் ஒருவருக்கு பலமாக சிறப்பாக அமைந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம், சகல சுகங்களையும் அச்சாரகர் அனுபவிப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள். 4இல் சூரியன் நிற்க பழம்பெற வளமான வாழ்வு, அரசு பணி, வீடு, வாகனம் அமையும். சொத்து இழப்பும் உண்டு. அதாவது தந்தை வழி பூர்வீக சொத்து இழப்புகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்க தாய்க்கு நல்லதல்ல, ஜாதகருக்கு சுகமான வாழ்வு உண்டு, வண்டி வாகனம் உண்டு, மக்களை காப்பவராக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்க சொத்து விரையும் உண்டு, தாய் கருத்து வேறுபாடு உண்டாகும், தீர்க்க ஆயுள் உண்டு, களத்தர பீடை உருவாகும். 4இல் புதன் நிற்க சொந்த வீடு, வாகனம், எழுத்தாற்றல் மற்றும் சுகவாழ்வு, கல்வி முன்னேற்றம் உண்டு. 4இல் குரு இருக்கும் பட்சத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம், அறிவாற்றல் ஏற்படும், சுக ஜீவனம், மக்களை காப்பாற்றுவார், தர்மவானாக இருப்பார். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்க வசதியான கணவன் அல்லது மனைவி, நல்ல வாகனமும் அமையும், உணவு பிரியராக இருப்பார், தொழில் நல்ல லாபம் பெறும். 4இல் சனி நிற்க சுகத்திற்கும் கேடு, தாய்க்கும் நல்லதல்ல, தாயால் தனநாசம் உருவாகும், இதய நோய் உண்டு. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் ராகு நிற்க தாய்க்கு தோஷம் உண்டு, தாயுடன் கருத்து வேறுபாடு உண்டு, வாழ்க்கையில் ஒரு 2 வாழ்க்கை துணை ஏற்படுவதற்கு வழிபிறக்கும், கல்விமானாகவும் இருப்பான். 4இல் கேது நிற்க கல்வியின் மந்தம், ஆன்மீக வாழ்வு, ஜோதிட ஞானம் வரும். 4க்குரியவர் தசை நன்மை தரும். 4இல் மாந்தி நிற்க நிம்மதி இருக்காது. 4ஆம் வீடு மோசமானால் பெண்கள் சுகம், சாப்பாட்டில் விருப்பம் அதிகம் உண்டு. 4ஆம் வீடு ரிஷபமானால் பரிசு கிடைக்கும், நல்ல நடத்தையும் உண்டு. 4ஆம் இடம் மிதனமானால் இல்லற சுகம் உண்டு. 4ஆம் இடம் கடகமானால் அறிவாளியாக இருப்பார், கவர்ச்சியானவனாகவும் இருப்பார். 4ஆம் இடத்தில் 4ஆம் வீடு சிம்மமாக இருக்கும் பட்சத்தில் முன்கோபம் ஏற்படும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போய் பேசுவார். 4ஆம் வீடு கன்னியானால் தவறான செயல்களை உடையவர், கெட்டவர்களுடைய நட்பு ஏற்படும். 4ஆம் வீடு துலாமானால் இரக்க குணமும் சுகமான வாழ்வு ஏற்படும். 4ஆம் வீடு விருச்சிகமானால் கொடூர குணம் உண்டு, அதே சமயத்தில் அவருடைய நடவடிக்கை இரகசியமானதாக இருக்கும். 4ஆம் வீடு தனுசுவானால் இரக்க குணம் உண்டு, சுகமான வாழ்வு உண்டு. 4ஆம் வீடு மகரமானால் காம குணம் உண்டு. 4ஆம் வீடு கும்பமானால் பெண்கள் மூலம் சொத்து வரும். 4ஆம் வீடு மீனமானால் சுகவாசி, அலங்கார பிரியர், அதே சமயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நோய் உள்ளவராக இருப்பார். 4ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்க கல்வி, அறிவு, நிலம், வண்டி, வாகனம், வாகன வாய்ப்புகள், நீண்ட ஆயுளும் நல்ல நோயற்ற உடலையும் பெற்றவராக இருப்பார். 4ஆம் அதிபதி 2இல் நிற்க செல்வமும் கிடைக்கும், சுயமுயற்சியால் முன்னேற்றம், தாயால் நன்மை ஏற்படும். 4ஆம் அதிபதி 3இல் நின்றால் தர்மகுணம் உள்ளவர், உடல் நலமும் உண்டு. 4ஆம் அதிபதி 4இல் இருந்தால் அனைத்து செல்வமும், புகழும், பட்டம், பதவி, அரச யோகமும் உண்டு. 4ஆம் அதிபதி 5இல் இருந்தால் சுயமுயற்சியால் முன்னேற்றம் உண்டு, புகழ், செல்வம் உண்டாகும். 4ஆம் அதிபதி 6இல் இருந்தால் மேஜிக் நிபுணர், தாயன்பு கிடைக்காதவர், மற்றவர்கள் வீட்டில் வளருவார், நோயாளியாகவும் இருப்பார். 4ஆம் அதிபதி 7இல் நின்றால் நல்ல உயர்கல்வி பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்வார். 4ஆம் அதிபதி 8இல் இருந்தால் கல்விக்கு தடை உருவாகும், பெற்றோரால் சுகம் பெறாதவர். 4ஆம் அதிபதி 9இல் இருந்தால் அனைத்து செல்வமும் பெற்றிருப்பார். 4ஆம் அதிபதி 10இல் இருந்தால் எதிலும் வெற்றி, அரச கௌரவம் மற்றும் மருந்து தயாரிப்பாளராகவும் இருப்பார், மருத்துவராகவும் இருப்பார். 4ஆம் அதிபதி 11இல் இருக்க
தரும குணமுண்டு பெண்களின் தொடர்பால் நோயாளியாக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4க்குரியவன் கேந்திர நேர 2க்கதிபன் லக்கினத்தில் இருக்க பெரிய பணக்காரனாகவும் சீரும் சிறப்புமாகவும் இருப்பார். 4ஆம் இடத்துக்குரியவன் லக்கினத்தில் நிற்க செல்வ செழிப்போடு இருப்பான். 4, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற லக்னாதிபதி உச்சம் பெற பலவித வாகனங்களை பெற்று சுகத்தை சந்தோஷத்தை அனுபவிப்பான். 2, 11க்குரிய அதிபர்கள் பரிவர்த்தனை பெற 4ஆம் அதிபதி உச்சம் பெற சகல வசதிகளையும் பெற்று செல்வந்தனாகவும் இருக்கிறார். லக்னாதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து நாளில் நிற்க சொத்து சேர்க்கை ஏற்படும். 4ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதில் புதனும் சம்பந்தப்பட்டிருந்தால் ரியல் எஸ்டேட் பிரச்சனை, அந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம், அதாவது குறுகிய அளவுக்கு உட்பட்ட நிலங்கள் வாங்க விற்ப மிக சிறந்த அமைப்பாக அமைகிறது. 10ஆம் அதிபதி 4இல் நிற்க அதிர்ஷ்டசாலி, அபரிமிதமான வருவாய் உண்டு. 11க்குரியவர் 4இல் நிற்க நண்பர்களுடன் சுகமுண்டு. 4, 12க்கு அதிபர்கள் கூடி நின்று பலம் பெற நல்ல உறக்கம் உண்டு. 4இல் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெறுவார்கள். அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அவர்கள் பெண்கள் மூலமும் வண்டி வாகன சம்பந்தப்பட்டது மூலமாகவும் மற்றும் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவும் அவர்கள் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை பெறுகிறார்கள். நடைமுறையில் பார்க்கிறோம். 4இல் பாவிகள் நிற்க கபட குணம் உண்டு. 4ஆம் வீட்டோர் நீசமானால் சொந்த வீடு இருக்காது. 4, 8ஆம் அதிபதிகள் கூடி 6, 8, 12இல் நிற்க வாகனத்தால் மரணமோ அல்லது விபத்துக்குள்ளோ உருவாவதற்கு வாய்ப்பிருக்கிறது. 4க்குரியவன் 3, 6, 8, 12இல் இருக்க உறவினர்களால் நன்மை இல்லை. உறவினர்களால் விருப்புக்கும் பகைப்புக்கும் பழிப்புக்கும் ஆளாவார்கள். 4, 2ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற புலவராவார். 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கூடி 10இல் நிற்க எதிர்பாராத சொத்து சேரும். 4, 9 பாவங்கள் புத்திரருக்கு மாரகஸ்தானங்களாக அமைகிறது. குரு சந்திரன் கூடி 4இல் நிற்க தாய் வம்சம் அழியும். 4ஆம் அதிபதியுடன் ராகு அல்லது கேது கூடினால் தரித்திர யோகம் உண்டாகும். 4இல் குரு இருப்பது யோகம், ஆனால் தாய் வம்சம் பாதிக்கப்படும். 4, 5 அதிபதிகள் கூடியிருப்பது யோகமாகும். 4ஆம் இடம் பலம் பெற்றால் தந்தைக்கு தீர்க்காயுள் உண்டு. உத்தியோகம் பார்க்கும் மனைவி அமைவாள். 4ஆம் வீடு பலம் பெற்றால் மனைவி, வீடு, வண்டி, வாகனம், தாய் சுகம், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களை பற்றியும் தெளிவாக அறியலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 4ஆம் இடம் பலம் பெறும் பொழுது மூத்த சகோதரர்கள் பலமான அவமானத்திற்கும் நோய்க்கும் கடனுக்கும் ஆளாகிறார்கள். அதே சமயத்தில் தந்தை வழி தாத்தா சொத்து சம்பந்தப்பட்ட தந்தை வழி பூர்வ புண்ணியம், வம்சாவளியினுடைய பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கண்டுகொள்ளாமல் வாழ பழகிக்கொள்கிறார்கள். அதன் மூலம் சமுதாயத்தில் மிகப்பெரிய உயரத்தை பெறுகிறார்கள். ஆனாலும் அந்த மனிதனோடு அந்த வம்சாவளியினுடைய பெருமை அழிந்து போய்விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.